கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலிருந்து எங்களுக்கு இப்பொழுது ஒரு மாபெரும் நன்மை உண்டாகட்டும், பாக்கியம் உண்டாகட்டும், நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னீர் அல்லவா? உடலிலே சுகம், ஆரோக்கியம். நீர் சுற்றி திரிந்து ஊழியம் செய்த பொழுது சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் பலவீனங்களையும் நீர் குணமாக்கினீர். உம்மிடத்தில் வந்தவர்கள் ஒருவரையும் நீர் வெறுமனே திரும்பி அனுப்பினதே இல்லை. அவ்வளவு சுகத்தை கொடுத்தீர். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் சுகம் வேண்டி, ஆரோக்கியம் வேண்டி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறபடினாலே, உம்முடைய பிள்ளைகள் வறுமையிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கும் என்று கதறுகிறபடினாலே, இந்த வியாதியிலிருந்து எங்களை குணமாக்கும் என்று கதறுகிறபடினாலே, இந்த குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவியிலே காணப்படுகிற பிரிவினைகள், இந்த குழந்தையின்மை, இந்த திருமணமாகாத ஒரு நிலைமை, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களை காக்கும்படியாக இங்கு சமூகத்தில் நீர் வந்திருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது இந்த அற்புதம் செய்கிற கரம் ஒவ்வொரு மீதும் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இயேசு என்றாலே, மெசையா என்றாலே, மரணத்திலிருந்து நம்மை மீட்கிறவர், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருந்தவர்களை விடுதலையாக்குறவர், இப்பொழுதும் செய்கிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க தகப்பனே. ஒரு அதிசயம் இந்த நாளில் நடக்கட்டும். விசாக்காக ஜெபிக்கிறவங்க, எக்ஸாம் போறவங்க, நீங்க பிள்ளைகளுக்காக கரை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எக்ஸாமினேஷன்ல கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் மீது இருக்கட்டும். 100 மடங்கு மார்க் இந்த பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. நல்ல சரீர சுகத்தை கொடுங்க. யூட்ரஸ் குணமடையட்டும். கேன்சர் கட்டிகள் மறையட்டும் ஆண்டவரே. நுரையீரலிலே காணப்படுகிற பிரச்சனைகள், ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் மறையட்டும். கால் உடைந்து போய் வேதனையோடு இருக்கிற பிள்ளைக்கு கர்த்தர் இப்பொழுது ஒரு புதிய எலும்புகளை உருவாக்கி, எல்லாம் இணைந்து, அன்று ஒன்றோடு ஒன்று இணைந்தன என்ற வேதத்தை வாசிக்கிறபடியே கர்த்தர் அப்படியே செய்வீராக. எல்லா கழுத்து நரம்புகள், எலும்புகளும், தண்டுவடமும் கர்த்தர் குணமாக்கும். இதை தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். நீர் அற்புதம் செய்தபடினால் நமக்கு நன்றி. எங்களுடைய வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ணும். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தாரும். ஈசாக்கு விதைத்தான், அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். அவன் வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.